மக்களே இந்த 150cc செக்மெண்ட் பைக்ஸில் ஒன்று இல்லை 2 பேர் இருக்கிறாங்க. 200cc செக்மெண்ட் பைக்ஸின் டாப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஈக்குவலாக இல்லாட்டி ஒருபடி கீழேயா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய 2 பேர். அதில் ஒருத்தண்ட பேர் வந்து R15, இன்னும் ஒருத்தண்ட பேர் வந்து MT-15. எஸ், அதாவது பார்த்தோம்னா யமஹாவோட MT-15 வெர்ஷன் 2 சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து இப்போ நம்ம கையில் இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளுக்குரிய ரைட் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பாக இந்த வெஹிக்கிளை அடுத்த கட்டமாக கொண்டு போனது இதுக்குரிய என்ஜின். ஸோ ப்ரைஸிங் ஸ்ரீலங்காவில் அதிகமாக வந்துருக்குது, லாஸ்ட்டாக சொல்கிறேன். பட் இதுக்குரிய என்ஜின் ஸ்பெக்குன்னு வரும்போது டாப் நோச்சாக வந்து கொடுத்துருப்பாங்க இந்த செக்மெண்ட்டில். ஸோ குறிப்பாக இந்த என்ஜின் கெப்பாசிட்டின்னு வரும்போது பார்த்தோம்னா எக்ஸாக்டாக 155cc வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இது ஒரு 150cc செக்மெண்ட்டுக்காக வந்து காம்படிட் பண்ணுறாங்க. பிகாஸ் 160 கிட்ட வந்தால் 60 செக்மெண்ட்டாக வந்துடும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வளமையை போல் சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் என்ஜின் தான் 4 வேல்வ் என்ஜினோட வருது. ஸோ இது 2 வேல்வ் கிடையாது, இன்டேக்கில் 2 வேல்வ், அதேமாதிரி எக்ஸோஸில் 2 வேல்வ் வருது. அதோட குறிப்பாக VVA டெக்னாலஜி பிறகு சொல்லிக்கிறேன். குறிப்பாக இன்னும் ஒரு முக்கியமான கீ ஃபீச்சரை வந்து இதுக்குரிய கூலிங் சிஸ்டம், அதாவது பார்த்தோம்னா லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா இந்த செக்மெண்ட்ல இவங்க தான் கொடுக்குறாங்க 150cc. பட் ஃபியூச்சரில், அதாவது இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தோம்னா 125cc செக்மெண்ட்ல லிக்விட் கூலோட ஒரு பைக் வந்துருக்குது. யாராவது தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபியூச்சரில் நம்ம சேனல்லேயே ரிவ்யூக்காக வரப்போகுது. ஸோ குறிப்பாக இப்போ இதுக்கு வந்தோம்னா மெயின் இதுக்குரிய பவர் அண்ட் டோக், அதாவது பார்த்தோம்னா 18.4 PS வந்து 10,000 RPM. அதாவது இந்த ரெட் லைன் வந்து பார்த்தோம்னா 10,000 RPMல வந்து கொண்டே வச்சிருப்பாங்க. குறிப்பாக டோக்கன் வரும்போது 150cc செக்மெண்ட் மாதிரியே வருது. அதாவது 14.1 Nm டோக் வந்து 7,500 RPMல இருந்து அச்சீவ் ஆகுது. ஸோ இந்த செக்மெண்ட்ல அதிக பவர், ஈவன் ஒரு 160cc செக்மெண்ட்டை விட பார்த்தோம்னா அதிகளவான பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்டா MT-15 சொல்லிக்கொள்ளலாம். 18.4 PS பவர். குறிப்பாக மெயினான விஷயம் VVA. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு சின்ன நான் சொல்லிக்கொள்கிறேன். எப்படி தான் இந்த MT-15 வந்து டாப் எண்டில் இவ்வளோ டாப் ஸ்பீட் போகுதுண்டு. பிகாஸ் டாப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை விட டாப் ஸ்பீட்டுக்கு அச்சீவ் பண்ணுறதில் பார்த்தோம்னா இந்த R15 MT-15 வந்து ஒரு கிங்காகவே இருக்குது. ஸோ வெர்ஷன் 3 எல்லாம் பார்த்தோம்னா 155cc 150 km/h கூட போகக்கூடிய சிச்சுவேஷன் இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தோம்னா கம்பெனி சைட்லேருந்து 130 to 135 km/h மேக்ஸிமம் போகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரெச் பண்ணும்போது மேபி 140 போகலாம். பட் இதுக்கு காரணம் VVA, வேரியபிள் வேல்வ் ஆக்சுவேஷன் சொல்லுவாங்க. ஸோ குறிப்பாக இதில் வந்து பார்த்தோம்னா 4 வேல்வ் என்ஜின் தான். அதர் வெஹிக்கிள்ஸ் மாதிரியே 4 வேல்வ் இருக்க போகுது. இன்டேக்கில் 2, எக்ஸோஸில் 2. அதோட குறிப்பாக 2 ரொக்ராம்ஸ் வந்து நார்மலாகவே 4 வேல்வ் என்ஜின்ல வரும். பட் இதுலேயும் 2 ரொக்ராம் தான். பட் இது சப்போர்ட்டாக பார்த்தோம்னா 3வது ஒரு ரொக்ராம் வருது. மெயினான விஷயம் இதுக்குரிய கேம் ஷாஃப்ட்ல பார்த்தோம்னா 3 கேம்ஸ் வருது. வளமை எங்களுக்கு 2 கேம்ஸ் வரும். அதில் சென்டர் பார்ட்ல இருக்கிற கேம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பெரிய சைஸ், டயாமீட்டர் பெரிய சைஸ்லேயே வந்து கேம் கொடுத்துருப்பாங்க. இது என்ன செய்யும்னா ஒரு இந்த பைக் ஒரு 7,000 RPM கிட்ட நெருங்குற பட்சத்தில் பார்த்தோம்னா அந்த நடுவில் இருக்கிற கேம் வளமே இன்டேக் கேம், அதே மாதிரி எக்ஸோஸ்ட் கேம் வந்து பார்த்தோம்னா இன்டேக் எக்ஸோஸ்ட் 2 ரொக்ராம் வந்து மூவ்மெண்ட் பண்ணி இன்டேக் எக்ஸோஸ்ட் வேல்வே வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுது. பட் இந்த 7,000 RPMல பார்த்தோம்னா சிங்க்ரோனைசிங் பின் ஒரு பின் இருக்கு. ஸோ அந்த பின் என்ன செய்யும்னா இன்லெட் கேமில் இருந்து நேரடியாக அந்த நடுவில் இருக்கிற அந்த பெரிய கேமுக்கு பார்த்தோம்னா ஒரு சுவிட்ச், ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஸ் மூலம் பார்த்தோம்னா 2 கேமையும் சேர்த்து ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இந்த 3வது கேம் பார்த்தோம்னா ஆல்ரெடி பெரிய கேம், அந்த கேமோட ஆல்ரெடி ஒரு சப்போர்ட்டிங்காக ஒரு சின்ன ரொக்ராம் இருக்குது. ஸோ அந்த ரொக்ராம் பார்த்தோம்னா சேர்ந்து இன்லெட் வேல்வை வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 2mm 4mm வரைக்குமே இது ஓப்பன் பண்ணுது. ஸோ இந்த ஓப்பன் பண்ணுற அந்த ஏரியா பார்த்தோம்னா அதிகமாக இருக்கிறோடைய அதிகப்படியான ஏர் ஃபியூவல் மிக்சர் வந்து பார்த்தோம்னா 7,000 RPMக்கு மேலே வந்து இந்த வெஹிக்கிளுக்கு போகுது. அதாவது இந்த இன்ஜினுக்குள்ள கம்பஷன் சேம்பருக்கு போகிறபடியா இந்த VVA டெக்னாலஜிக்குரிய இந்த பவர், அந்த டாப் அண்ட் பவர் வந்து இதன் மூலமாக தான் அச்சீவ் பண்ணுறாங்க. பட் இதில் அந்த கம்ப்ரெஷன் ரேஷியோ எல்லாமே 11.1 மேலேயே பார்த்தோம்னா இதில் போயிருக்குது. ஸோ கொஞ்சம் ஹை கம்ப்ரெஷன் இன்ஜினாக தான் வருது, ஒரு 13 RPMக்கு மேலே. ஸோ அதால் வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு மைலேஜ் இப்போ 7,000 RPMக்கு உள்ள ஒரு 5,500 RPMல நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களா 50+ kmpl தரக்கூடிய ஒரே ஒரு 150cc பெர்ஃபார்மன்ஸும் இருக்கணும், மைலேஜும் இருக்கணும்னா நம்மளுக்கு MT-15 தான் வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்கும். R15 இருக்குது. பட் மைலேஜ் வந்து பார்த்தோம்னா 50 kmpl வந்து ஆவரேஜாக நீங்கள் சிட்டி ப்ளஸ் ஹைவே 2 இன்ச்சு ஆவரேஜாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பட் டாப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸை அனுபவிக்கிற பட்சத்தில் 40 kmpl வந்து ரியல் டைமில் நிறைய பேர் மைலேஜ் எடுக்கிறாங்க. அதோட குறிப்பாக நம்மளுக்கு இது சிங்கிள் சேனல் ABS தான். ஸ்ரீலங்காவில் டுவெல் சேனல் ABS வரையில. அதை விட எங்களுக்கு USD ஃபோக் வருது முன்னுக்கு, கோல்டன் USD ஃபோக் 37 diameter உள்ள USD ஃபோக் கிடைக்குது. அதோட குறிப்பாக இதுக்குரிய பிரேக்கிங் டெஸ்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட், அதாவது என்ஜினுக்குரிய ரிஃபைன்மெண்ட் எப்படி இருக்குது. யமஹாண்ட என்ஜின் சொல்லவே தேவையில்லை, நிறைய ஓடிட்டு தான் வந்தேன். பட் இருந்தாலும் டெஸ்டிங்கில் பார்ப்போம். அதோட என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது. அதே மாதிரி இதுக்குரிய பிரேக்கிங் டெஸ்ட், ஃப்ரண்ட் பிரேக் எப்படி இருக்குது, ரியர் பிரேக் எப்படி இருக்குண்டு. பட் ரியர் பிரேக் பார்த்தோம்னா ABS கொடுத்துருக்கலாம். ஒரு பெரிய ஒரு ட்ரோபேக்காக வந்து இலங்கையில் இருக்குது MT-15க்கு. ஸோ அது இல்லை. அதோட குறிப்பாக சஸ்பென்ஷன் கம்ஃபர்டபுள் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்குது, ஸ்டிஃபாக இருக்கா இல்லாட்டி கொஞ்சம் சாஃப்ட்வேர் சைட்டாக வந்துருக்கான்ட்டு சகல விஷயத்தையும் ஹேண்டிலிங் எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். இதுக்குரிய டீட்டெயிலான டெக்னிக்கல் ரிவ்யூ பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே போஸ்ட் பண்ணியிருக்கிறோம்.
ஸோ ஒரு வருஷத்துக்கு மேலே போஸ்ட் பண்ண நினைக்கிறேன். ஸோ அதுக்குரிய லிங்க் வந்து பார்த்தோம்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வெஹிக்கிளை பற்றின டீட்டெயிலான டெக்னிக்கல் ரிவ்யூ எல்லாம் பார்த்தோம்னா அதில் இருக்குது. நீங்கள் இதை பார்த்துட்டு வேணும்னா அதை பார்த்துக்கலாம். ஸோ வெல்கம் டு Danish Tech. Cause they know I got the sauce. Got the presence on me, I can't ever take it off. That's why I came country boy stepping. Yeah, I'm country boy stepping. Country boy stepping. Yeah, I'm country boy stepping. Yeah, they can't get like me. Rockin' boots and white tee. Designer on my cuff, bring something like a moon. ஓகே, ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போவுமே ஹெல்மெட் போட்டு ஓடுங்க, சேஃபாக ஓடுங்க. உங்களுக்கு நல்லது, பைக்குக்கு நல்லது. இக்னிஷன் ஹீ ஆன் பண்ணுவோம். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு இதில் விவிஏ தெரியும். அதாவது 7250 அந்த ஆர்பிஎம் ரேஞ்ச் 7000 தாண்டவே அது விவி ஒன்றாயிடும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். சிங்கிள் ப்ரெஸ் இல்லை, கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐடியலிங் வந்து ஸ்டார்டிங்கில் 2000 நிற்கும். கோல்டு ஸ்டார்ட்டுக்காண்டி நிற்கலாம். அதேமாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு ஈஸியாக ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்காண்டி இருக்கும். அப்புறம் பார்த்தோம்னா 1500க்கு வருகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கியர் முதலாக விஷயம் எங்களுக்கு இதில் சஸ்பென்ஷனை லைட்டாக செக் பண்ணுவோம். ஸோ இது வந்து கார்பெட் இல்லை, பட் நார்மலான ரோட் தான். ஸோ சஸ்பென்ஷன்ட கம்ஃபர்ட் ஃப்ரண்டில் யூஎஸ்டி ஃபோக் வருது. ஸோ ஃபீட்பேக் வந்து ஓரளவு கிடைக்குது. ஸோ இதிலிருந்து கொஞ்சம் ஸ்டிஃபராக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஹேண்டிலில் வந்து எனக்கு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனுக்குரிய அந்த ஃபீட்பேக் வந்து கிடைக்குது. பட் இதில் ரியர் வந்து பார்த்தோம்னா ஓரளவு ஓகே மாதிரி இருக்குது. பட் ஓவராலாக இந்த செக்மெண்ட்டில் மெட்ட பைக்ஸ் ஒப்பிடும்போது 2 சஸ்பென்ஷனும் வந்து லைட்டாக ஸ்டிஃபராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ ஹேண்ட்லிங்கை பார்ப்போம். ஸோ சின்ன சின்ன கேர்வுகள் வருது. இல்லை கேர்வ் எடுத்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதால் வந்து ஒரு R15ல் என்ன சேசிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதே என்ஜின் அதே சேசிஸ் தான், அதே விஷயத்தை வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை விட எங்களுக்கு ஸ்லீப்பர் கிளச் கிடைக்குது இதில். குறிப்பாக இது வந்து பார்த்தோம்னா 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் தான். ஸோ ஓவராலாக நிறைய விஷயங்களை போக கதைப்போம். ஸோ ஹேண்ட்லிங் வந்து எனக்கு பொசிஷன் வந்து பார்த்தோம்னா அப்ரைட்டான ஒரு பொசிஷன் தான் இதில் கிடைக்குது. R15 அளவுக்கு லீனான பொசிஷன் கிடையாது, அக்ரெசிவான பொசிஷன் தான், பட் ஒரு அப்ரைட்டான பொசிஷனில் கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒரு லாங் க்ரூசிங்க்கு பெட்டராக இருக்கும். பட் இது பில்லியனோட போகிறதுக்கு தான் கேள்விக்குறியாக இருக்க வேண்டாம். அப்படின்னு சீட்டின் லென்த் வந்து அவ்வளோ இருக்காது. கன்க்ளூஷனில் வந்து எல்லாத்தையும் பற்றி கழிச்சுக்கொள்கிறேன். ஸோ ஓவராலாக ஒரு பிளாங்க் ரோடில் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். 6 கியரில் போகுது. மெயினான விஷயம் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட். எனக்கு யமஹாட்ட பிடிச்ச ஒரு விஷயமே அவங்கள்ட பைக்ஸில் நல்லாவே ரிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு குறையே வைக்க மாட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தில் எம்டிஏ பற்றி நான் முதல் ஜோஜன் கொஞ்சம் ஹை கம்ப்ரஷன் என்ஜின் மேபி ரிஃபைன்மெண்ட் லெவல் குறைய வாய்ப்பு இருக்குன்னு, பட் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்ல ரிஃபைண்டாகவே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் நல்ல ரிஃபைண்டான என்ஜின்னு சொல்லிக்கொள்ளலாம். ஸோ 6 கியரில் 60 என்ற ஸ்பீட் போகுது. ஸோ இது இன்னும் 5000 RPMக்கே வரையில. பட் விவிஏ செக் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ரோட் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இருக்காது. அந்தளவு சேஃபும் இல்லை. பட் செகண்ட் கியர் தேர்ட் கியரில் மேபி அந்த RPM ரீச் பண்ணி பார்க்கலாம். பட் பார்ப்போம், சிச்சுவேஷனை பொறுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். முக்கியமாக எனக்கு இதில் ஹேண்ட்லிங் வந்து பெட்டராக இருக்குது. ஸோ எனக்கு இப்போ ஒரு பம்பிங் ரோட்டில் நீங்கள் ஓடுறீங்களா அந்த இடத்துல ஹேண்டிலிங் கொஞ்சம் என்ற மாதிரி தான் இருக்க போகுது. அதாவது சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமேன்னு உங்களுக்கு தோணும். பட் ஒரு ஹைவே ஒரு கார்பெட் ரோட்டில் வந்துட்டீங்களாண்டா, ஒரு ஸ்மூத்தான ஒரு க்ரூசிங் பண்ணக்கூடிய ரோட்டில் வந்துட்டீங்களாண்டா பெட்டரான ஒரு ஹேண்ட்லிங் வந்து இதில் நீங்கள் எதிர்பார்த்துக்கொள்ளலாம். அதாவது சஸ்பென்ஷன் எதிர்பார்க்கலாம், அதேமாதிரி ஹேண்ட்லிங்கும் பெட்டராக இருக்குது. இதுன்ற வெயிட் வந்து கிட்டத்தட்ட 141 kg வருது. ஸோ ஓரளவு லைட் வெயிட்டாகவே இருக்குது. அந்த பவர் டு வெயிட் ரேஷியோவில் வந்து இது ஓரளவு ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரியே இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வாவ் 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 ஒரு 150cc செக்மெண்ட் பைக். பட் நீங்கள் இதை ஓடேக்க இதை நீங்கள் 150cc செக்மெண்ட் பைக்ஸாக உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு இதுக்குரிய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. முதலாவது இனிஷியலான ரிஃபைன்மெண்ட் அண்ட் ஃபஸ்ட் கியருக்குரிய அந்த டோக் ஒருக்கா செக் பண்ணுவோம். ஸோ இப்போ நியூட்ரலில் இருக்குது. ஃபஸ்ட் கியர் வித்தவுட் ஆக்சிலரேஷன் கொடுத்து பார்ப்போம். பிகாஸ் இந்த டோக் வந்து பார்த்தோம்னா இந்த செக்மெண்ட்டில் மெட்டாக்கள் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, பட் இதில் கொஞ்சம் திணற மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட் கியர். ஸோ வித்தவுட் ஆக்சிலரேஷன் வந்து பார்த்தோம்னா பொசிபிளான்னு கேட்டிங்களா, பாசிபிள். ஓகே விட்டுட்டேன். பட் அதோட ஸ்பீட் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட்
5 km/h வர்றான். அதாவது இதில் ஆர்பிஎம் கேலிப்ரேஷன் மேப்பிங் வந்து நடக்கல. ஸோ 1000 ஆர்பிஎம் 1500 ஆர்பிஎம்மில் பார்த்தோன்னே எனக்கு இருந்திருந்தது. ஸோ இதில் வைப்ரேஷன் இருக்கா செக் பண்ணுவோம். ரிஃபைன் தான், பட் வைப்ரேஷன் இருக்குது. எந்த ஆர்பிஎம் இல்லைண்டா 3000 இல்லை, வைப்ரேஷன் இல்லை. 4000 லைட்டாக ஃபுட் பேக்கில் தான் தெரியுது, பட் அதே மாதிரி தான் இருக்குது. எப்போ தெரியுமாண்டா 5000 ஆர்பிஎம்மில் வந்தால் ஃபுட் பேக் டேங்க் அதே மாதிரி ஹேண்டில் பாரில் எனக்கு இது வரைக்கும் தெரியல. 6000 இப்போவும் ஃபுட் பேக்கில் வடிவாக தெரியுது 7000. ஸோ இப்போ விவி ஆக்டிவேட் ஆகிட்டு பாருங்க. இதுக்கு போல தான் புள்ளிங்க எந்த ஸோ விவிஏ வாவ் 100 105 107 109 11 வாவ் 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 வாவ். அந்த அட்ரீனலின் ரஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் இப்போ சேஃப்டிக்காண்டி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் இந்த பைக்கில் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ டெஸ்டிங் பர்பஸுக்காண்டி கொஞ்சம் சேஃபாகவே ஓடி காட்டியிருந்தேன். ஸோ இதை யாருமே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம், அது ரூல்ஸுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கும். பட் ஒரு டெஸ்டிங் பர்பஸ் எஜுகேஷனலுக்காண்டி முக்கியமான விஷயம் இந்த டேர்னிங் ரேடியஸ் வந்து பெட்டராகவே இருக்குது. வைடான ஹேண்டில் பார் தான். ஸோ எனக்கு அப்பாச்சியில் என்ன ஃபீல் கிடைச்சதோ அதே அளவு ஹேண்டில் பார் வித் வந்து இதில் இருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அதே ஃபீல் கிடைக்குது. பட் நல்ல ஒரு அப்ரைட் பொசிஷன். இப்போ ஹேண்டில் பார் வந்து பார்த்தோன்னா டியூக் சீரிஸ் மாதிரியே கொஞ்சம் ரைடருக்கு கிட்டாகவே இருக்குது. ஸோ அது வந்து ஓரளவு பெட்டராகவே இருக்குது. ஸோ 6th கியரில் வந்து க்ரூஸ் பண்ணுறது பார்த்தோன்னா எங்களுக்கு 85-90 ஈஸியாகவே க்ரூஸ் பண்ணலாம் இந்த பைக்கில். ஸோ இது வந்து NS 200 அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா NS 200ஓட காம்படிட் பண்ணும். எப்படின்னா டாப் எண்டில் அதுக்குரிய ஹை ஸ்பீடை வச்சு காம்படிட் பண்ணும். ஸோ அந்த லோ அண்ட் டோக் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா டெஃபினெட்லி எப்போவுமே சிசி ஆல்வேஸ் சிசி என்ற மாதிரி தான். NS 200 வந்து டோக் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ அதில் வந்து இனிஷியலான பிக்கப் அதே மாதிரி மிட் ரேஞ்ச் எல்லாம் பெட்டராக இருக்கும். இதுலேயும் பெட்டராக இருக்குது. அதாவது இந்த சிசி செக்மெண்ட்டில் மச் பெட்டராக இருக்கும். ஈவன் 160 சிசி செக்மெண்ட்டை விட அதிக பவர்ஃபுல்லான ஒரு பைக்கும் அதே மாதிரி அதிக டோக் இல்லாட்டியும் பட் அந்த கலிப்ரேஷன் அந்த பவர் கலிப்ரேஷன் பார்த்தோம்னா பவர் டு வெயிட் ரேஷியோ கொண்டு வரும்போது பெட்டராகவே வந்து கலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ 50 என்ற ஸ்பீடில் வச்சு ஃப்ரண்ட் பிரேக்கை செக் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா 282 mm டிஸ்க் பிரேக் இருக்குது. ஸோ 3, 2, 1. ஸோ ஃப்ரண்டில் வந்து பார்த்தோம்னா பெட்டரான ஒரு பிரேக்கிங்கே கொடுத்துருப்பாங்க. கிளச்சை விட்டு ஒரு மாதிரி எடுத்து போடலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரியர் பிரேக்கை செக் பண்ணணுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. பிகாஸ் இதில் 220 mm டிஸ்க் பிரேக் தான், பட் இதில் ஏபிஎஸ் கிடையாது. நாங்கள் கண்டவாட்டுக்கு இது செக் பண்ணுறது அவ்வளோ வந்து ரெக்கமெண்ட் கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்காண்டி 3, 2, 1 சுத்தமாக சரியில்லை. ஸோ எக்ஸாக்டான டைமிங்கெல்லாம் மேலேயே போகிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து போத் பிரேக் வந்து செக் பண்ணணும். 52-0. ஸோ உங்களுக்கு ரியர் பிரேக்கே நம்பி இருக்காதீங்க, அவ்வளோ பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. எக்ஸோஸ் நோட். ஸோ இது நீங்கள் நார்மலாக சிட்டிக்கு ஓடும்போது ஒரு சைலண்டான வெஹிக்கிளாக இருக்கும். இது MT-15 மாதிரி இருக்கும். பட் ஒரு 5000 ஆர்பிஎம் தாண்டா இந்த எக்ஸோஸ் நோட்டே வந்து மாறிடும். ஸோ 50 ஸ்பீடில் ஸோ இதில் செக் பண்ணுற அவ்வளோ இதுன்ட்டு இல்லை, நாங்கள் அங்கே போய் செக் பண்ணுவோம். ஸோ முக்கியமான விஷயம் இதில் அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் இருக்குது. ஸோ நான் இப்போ கியர் கட் எல்லாம் பண்ணும்போது நல்லாவே அசிஸ்ட் பண்ணுது. இப்போ நார்மலான மல்டிப்ளேட் கிளச் என்ன செய்யமாட்டா நான் இப்போ 20 இப்போ பாருங்க. ஸோ செக் பண்ணியே காட்டிடுறேன். ஸோ இப்போ 3rd கியரில் 50 போகுது. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா டவுன் ஷிஃப்ட் பண்ணுறேன், கொஞ்சம் குறைப்போம். ஸோ இதுதான் வந்து ஸ்லிப்பர் கிளச். ஜர்க்கிங் அந்தளவுக்கு இருக்காது, ரியர் வீல் வந்து லோக் ஆகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லிப்பர் கிளச் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ போத் பிரேக் ஒருக்கா செக் பண்ணணும். 3, 2, 50 என்ற ஸ்பீட் 1. வா ஐ திங்க் இந்த செக்மெண்ட்டில் பிரேக்கிங் வந்து நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த இனிஷியல் அந்த 5000 ஆர்பிஎம்முக்கு மேலே நம்ம வந்து இந்த பவரே வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ விவியை வந்து அடுத்த கொண்டு போகுதான். பட் இந்த பவர் அப் அந்த ஸ்வீட் ஸ்பாட்ன்ற பார்த்தோம்னா 5000 ஆர்பிஎம்முக்கு மேலே பெட்டராகவே இருக்குது. எனக்கு இதில் பிடிக்காத விஷயம் என்னென்னா இதுக்கு ஹோன் பொசிஷன் பாருங்கள். வளமையாக சிக்னல் ஸ்விட்ச் வந்து நடுவில் இருக்கும், ஹோன் வந்து கீழே இருக்கும்.
அது உண்மையிலே கன்வீனியண்டாக இருக்கும். பட் இதில் ஒரு நெகட்டிவ் வந்து ஃபோன் வந்து பார்த்தோன்னா மேலே ஸோ ரெகுலராக ஓடி பார்த்தா பழையிடும். பட் இருந்தாலும் உங்களுக்கு கை வந்து சிக்னல் சுவிட்ச் தான் அமுத்து சொல்லுது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. பட் அந்த ரிஃபைன்மெண்ட் லெவல் இப்போ 6th கியரில் போகுது. 5000 RPM 5500 கம்ஃபர்டபுளாக க்ரூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. பெரிய அளவு வைப்ரேஷன் கிடையாது அதர் வெஹிக்கிள்ஸ் மாதிரி. 150cc ஈவன் 160cc செக்மெண்டோட ஒப்பிடும்போது நான் ஓடின நிறைய வெஹிக்கிள் ஓடி இருக்கிறேன். ஸோ அந்த வகையில் இதில் உண்மையிலேயே வந்து ரிஃபைன்மெண்ட் லெவல் வந்து யமஹாவுக்கு ஒரு படி எக்ஸ்ட்ராவே இருக்குது. பட் இருந்தாலும் ஹொனட்லேயும் வந்து ரிஃபைன்மெண்ட் வேறு லெவலில் இருக்கும். அது தெரிஞ்ச விஷயந்தான். பட் அது இன்னும் லான்ச் ஆகினா அதுக்குரிய ரிவ்யூவும் போடுவோம். பட் இதை விட அது இனிமேல் பட்டர் ஸ்மூத்துன்னு சொல்கிறாங்க. பட் பார்ப்போம் வந்த பிறகு. பட் இதளவு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இந்த செக்மெண்ட்டில் கிடையாதுன்னு தான் சொல்லணும். பட் இதில் நெகட்டிவ் இருக்குது. 1 இல்லை 2 இல்லை நிறையவே இருக்குது. கன்க்ளூஷனில் போய் சொல்லிக்கொள்கிறேன். ஸோ ஹேண்டிலிங்கை பாருங்கள். கிளச் எல்லாம் நல்ல ஒரு லைட்டர் ஸ்லிப்பர் கிளச் லைட்டாக தான் இருக்குது. பட் சிட்டிக்கு ஓடுறீங்களா நல்ல ஒரு கன்வீனியண்ட்டாகவே இருக்கும். இந்த கிளச் அந்த ப்ளே அதாவது உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்னு சொல்லுவாங்க. கிளச் பிடிக்கும்போது உங்களுக்கு அந்த ஹேண்ட் பெயின் வர்ற விஷயங்கள் வந்து இதில் கிடையாதுன்னு தான் சொல்லணும். கோன் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். டம்மியாக இருக்குது. ஸோ டேர்னிங் ரேடியஸை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஹேண்டிலுக்குரிய டேர்னிங் ஆங்கிள் பெட்டராகவே இருக்குது. நல்லாவே கொடுத்துருப்பாங்க இந்த. ஸோ அதெல்லாம் வந்து டர்ன் அடிக்கிறது ஈஸியாக இருக்குது. ஓவராலாக ரைட் பண்ணிட்டேன். கன்க்ளூஷன் பார்ட் இந்த வெஹிக்கிள் என்ன ப்ளஸ் மைனஸ்ண்டு முதலாவது பாசிட்டிவாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஏரர் வாங்கலாம்னு சொல்கிறேன். பாசிட்டிவ்னு வரும்போது முதலாவது விஷயம் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் வேறு லெவல், இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல். இந்த செக்மெண்ட்டில் மெயினாக மைலேஜ் கூட உங்களுக்கு தருது. இதில் மைலேஜ்னு வரும்போது 50 kmpl ஆவரேஜாக. பட் உங்களுக்கு ஃபியூவல் டேங்க் வந்து 10 லிட்டர் டேங்க் தான். ஸோ அது மைனஸாக இருக்குது. பட் ஓவரால் ரேஞ்சுன்னு வரும்போது ஒரு 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் வருது. பட் இது 2 லிட்டர் ரிசர்வ் விடணும். அப்படி பார்த்தா வேண்டாம் 400 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் தரக்கூடியதான் ஹைவே க்ரூசிங்கில். ஸோ ஓகே. பட் இருந்தாலும் ஒரு 12 லிட்டர் டேங்க் கொடுத்துருக்கலாம். அது ஒரு மைனஸ். பட் மைலேஜ் வந்து பெட்டராக இருக்குது. ஒரே செக்மெண்ட்டில் ஒரே சிசியில் மைலேஜ் ப்ளஸ் பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடியது இந்த ஒரு பைக்காக இருக்கும். இதுவும் R15 இருக்கும். அவட குறிப்பாக அடுத்த விஷயம் இதுக்குரிய ஹேண்ட்லிங் வேறு லெவலில் இருக்குது. பட் அதில் மைனஸ் வரும்போது சஸ்பென்ஷன் ஸ்டிஃபராக இருக்குது. இப்போ ஹேண்டிலிங்லாம் பெட்டராக இருக்குது. பட் ஆஃப் ரோட்டில் இல்லாட்டி ஒரு குண்டுக்குழி ரோட்டில் போகும்போது பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்டிஃபர் உங்களோட ஃபீட்பேக் வந்து பார்த்தோன்னா ஹேண்டில் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்த விஷயம் பிரேக்கிங். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா வேறு லெவலில் இருக்குது. 282 mm டிஸ்க் பிரேக் வருது. ABS-ஓடய வருது. பெட்டரான ஒரு விஷயமா இருக்குது. அவட குறிப்பாக இதுக்குரிய மெயினான விஷயம் இன்ஜின் ரிலேபிலிட்டி. ஸோ யமஹாவுக்குரிய இன்ஜின் ஸோ நல்ல ரிலேபிளாக இருக்கும். பட் கொஞ்சம் மெயின்டெனன்ஸாக இருக்கும். வேணுட்டா இல்லை VVA டெக்னாலஜி இருக்குது. வேரியபிள் வேல்வ் ஆக்சுவேஷன். நார்மலாக 2 வேல்வை விட 4 வேல்வில் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த டெப்பெட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ அது வந்து பார்த்தோன்னா இனிமே கொஞ்சம் அடிக்கடி பண்ணுற மாதிரி இல்லாட்டி கொஞ்சம் ஈஸியாக வரக்கூடிய மாதிரி இந்த வெஹிக்கிள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இதில் ஒரு சிலர் வந்து ஒரு 3000-4000 கிலோமீட்டர்லேயே வந்து டெப்பெட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனும் வந்துருக்குது MT-15 R15க்கு. ஸோ VVA டெக்னாலஜி எவ்வளோத்துக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ அது நெகட்டிவ்னு கிடையாது. பட் ஒரு சர்வீஸில் செய்ய வேண்டிய விஷயம். யாழ்ப்பாணத்தில் சர்வீஸில் அது பெட்டராக செய்தாங்க. இலங்கையில் பெட்டராக சர்வீஸ் பண்ணாங்களாண்டா உண்மையிலேயே ஒரு ரிலேபிளான பைக்காக இருக்கும். அதாவது எங்களோட MT-15 பொறுத்த வரைக்கும் மெயினான விஷயம் இதுக்குரிய மைனஸ். முதலாவது மைனஸ் இதுக்குரிய ப்ரைஸிங். ஸ்ரீலங்காவில் இந்தியாவில் அது வேறு கதை. பட் ஸ்ரீலங்கா இந்தியாவில் கூட ப்ரைஸிங் கூட தான் கிட்டத்தட்ட 200cc செக்மெண்ட்டுக்குரிய ப்ரைஸிங்கில் வருது. பட் ஸ்ரீலங்காவில் பார்த்தோன்னா அதையும் தாண்டி 250cc செக்மெண்ட்டுக்குரிய ப்ரைஸில் அதில் வச்சுருக்காங்க. அதாவது 14,80,000 14,80,000க்கு ஒரு 150cc மோட்டர் பைக் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு எந்தியூசியமாக இருக்கிறார்கள் இல்லாட்டி இந்த பைக்கை விரும்பி வாங்குறார்கள் வாங்கலாம். ஓரளவு அந்த வேல்யூ ஃபார் மணியாக பார்க்குறாக்கள் பார்த்தோம்னா ஒரு பட்ஜெட் பார்க்குறாங்களுக்கு இது சூட் ஆகாது. பிகாஸ் இது ஓவர் ப்ரைஸிங். இதில் நிறைய விஷயம் இதில் டேக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க மற்ற பிராண்டை விட. யமஹாவில் மட்டும்தான் ஸ்ரீலங்காவில் இப்படி ஒரு ஹை கோஸ்ட்டில் FZ இருக்குன்னு சரி R15 MT-யாக இருக்குன்னு சரி ஓரளவு ஹை கோஸ்ட்டில் வந்து கொடுத்துக்கொண்டே வராங்க. ஸோ இதை கொஞ்சம் குறைச்சா அந்த டேக்ஸில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது குளறுபடி இருக்குது. அதை குறைச்சாங்கன்னாலே நார்மலாகவே ஒரு 11 லட்சம் 10 லட்சத்துக்கு கொண்டு வந்தாங்களே ஓரளவு வேர்த்தாக இருக்கும்போது நான் நினைக்கிறேன். அடுத்த மைனஸ் ரியர் பிரேக். ஸோ 220 mm டிஸ்க் பிரேக் அது பிரச்சனை இல்லை. அதில் ABS கூட இல்லை. அதான் மெயினான விஷயம். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து இந்தியாவில் இருக்குது. பட் இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு இதில் டோனர் ரிங்கை காணையில் ABS-க்குரிய டோனர் ரிங் தான் வந்து ட்ராக்ஷனாகவும் ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து இதில் இல்லாதபடியாக ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதில் இருக்கிற மாதிரி தெரியலை எங்கட இந்த வேரியண்ட்டில். இது கிட்டத்தட்ட 2023 அந்த காலப்பகுதியில் இந்தியாவில் லான்ச் பண்ண வேரியன்ட் தான். எங்களுக்கு இதில் சிக்னல்லாம் பார்த்தோம்னா ஹெலஜனோட வருது. LED செட்டப் கிடையாது. இவ்வளோ ப்ரைஸிங் கொடுக்குறவங்களுக்கு இதில் TFT இல்லை. அதே மாதிரி எங்களுக்கு LED செட்டப் இல்லை. ஸோ இவ்வளோ காசு கொடுக்கும்போது டாப் எண்ட் வேரியன்ட் லேட்டஸ்ட் வேரியண்ட்டை வந்து யமஹா ஸ்ரீலங்காவில் இறக்கினாங்கன்னா உண்மையிலேயே பெட்டராக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து எனக்கு மைனஸாக பட்ட விஷயம். அதர்வைஸ் பார்த்தோன்னா பில்ட் குவாலிட்டி எல்லாம்
ஓரளவு ஓகே, பட் மீடியமாக தான் இருக்குன்னு சொல்லிக்கொள்ளலாம். அதோட மெயினான நெகட்டிவே பார்த்தோம்னா ஒரு ஃபேமிலி மேனுக்கு இந்த பைக் தயவு செய்து சூட் ஆகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். வாங்காதீங்க. பிகாஸ் இல்லை பில்லியன் சீட்டு என்னது கொடுத்தாங்கன்னு தெரியல, பட் ஒரு டிசைன் ஆஸ்பெக்டில் வாங்கும்போது டிசைன் வந்து ஓவராலாக ஒரு அக்ரெசிவாக பெட்டராக தான் இருக்குது. பட் ரைடருக்குரிய கம்ஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்குது. அதை விட எங்களுக்கு ரைடருக்கு ஒரு லாங்கான சீட், அதே மாதிரி எங்களுக்கு அந்த சப்போர்ட் எல்லாம், அந்த பேக் சப்போர்ட் எல்லாமே இதில் வருது. பட் பில்லியன் வந்து நீங்கள் ஒரு ஃபேமிலி, ஒரு அம்மாவையோ இல்லாட்டி வைஃபையோ எடுத்துறீங்களா இதில் சாத்தியப்பாடு குறைவாக இருக்கும். பிகாஸ் இதில் கிராப் ஹேண்டில் பார்த்தோம்னா இதில் கொடுத்துருப்பாங்க, அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் இதில் கொடுத்துருந்தா பெட்டராக இருக்கும். பட் அவங்க டிசைனை ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க, அது வேறு விஷயம். ஒரு யங்ஸ்டர்ஸ், ஒரு படித்து முடிச்சாக்கள், ஒரு யங்கான ஆக்களுக்கு பார்த்தோம்னா ஒரு ஓகே இருக்கும். தங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து படியல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் லேடிஸ் வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறது, அதுவும் மெயினாக சிங்கிள் சைட் எல்லாம் பார்த்தோம்னா இதில் போட்டு இருக்கிறது பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபேமிலிக்கு யாரும் இங்கே ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்டோடு இருக்கிறாங்களுக்கு பார்த்தோம்னா இது ஒரு நெகட்டிவாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். மெயினான விஷயம், இந்த பைக் ஏற்கனவே யாராச்சும் நீங்கள் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்கன்னா உங்களோட யூஸர் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரியல் டைமில் எடுத்த மைலேஜை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரியல் டைமில் கிடைச்ச நெகட்டிவ் பாசிட்டிவ், இப்போ என்னென்ன மாதிரி பிரச்சனை வந்திருக்கு, என்னென்ன மாதிரி விஷயங்கள் இதில் மற்ற பைக்ஸை விட நல்லா இருக்குது நல்லா இல்லையான்ட்டு சகல விஷயத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்களா புதுசாக இந்த பைக் வாங்குற அளவுக்கு கட்டாயம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட குறிப்பாக நிறைய பேர் நிறைய பைக்கின்ற ரிவ்யூ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக பஜாஜில் என்எஸ் வந்துருக்கு, அதே மாதிரி ஆர்எஸ் இருக்குது, பிளாட்டினா ஃபியூச்சரில் வரப்போகுது. ஸோ எல்லாத்தின் ரிவ்யூஸும் வரும். பட் எங்களுக்கு பைக் கிடைக்கிறாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பைக் கிடைச்சா, சான்ஸ் கிடைச்சா பார்த்தோம்னா சகல வெஹிக்கிளையும் வந்து தூக்கி சாப்பிடலாம். ஸோ நிறைய வெஹிக்கிளுக்குரிய ரைட் ரிவ்யூ போட்டாச்சு, அதேமாதிரி டெக்னிக்கல் ரிவ்யூ எல்லாம் கடந்த ஒரு வருஷமாக போட்டுக்கொண்டு வரேன். மறக்காமல் தனுஷ் டெக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இப்படியான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதேமாரி ஆட்டோமொபைல் சம்மந்தம் டெக் சம்மந்தம் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்க போகிறீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், மறக்காமல் தனுஷ் டெக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.